சார், இன்று காலையே திமுக கவர்மெண்ட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி குடுத்திருக்கிறதா தான் பலரும் சொல்றாங்க. ரூ. 5000 மகளிர் உரிமை தொகைய வைப்பு நிதியா குடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதி என்பது திமுகவை பொறுத்தவரை ஒரு தம்பட்டம். எல்லா வாக்குறுதியும் வந்து நாங்க நிறைவேற்றிட்டேன்னு. என்ன நிறைவேற்றிட்டாங்க? கேஸ் சிலிண்டர் வந்து மானியம் 100 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அது வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்து சொன்னாங்க. இதுவரையில வந்து அது கொடுக்கல. டீசலுக்கு வந்து 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல. உதாரண சிலர் சொல்றேன், நிறைய சொல்ல வேண்டியதாலும் காலம் கருதி சில உதாரணம் மட்டும் சொல்றேன். அதே போல கல்வி கடன் வந்து ரத்து பண்ணணும்னாங்க, கல்வி கடன் வந்து ரத்து பண்ணல. அதே போல அரசு ஊழியர்கள் குறிப்பாக வந்து அவங்க கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாத்திரனாங்க. ஆனா இப்போ ஏதோ புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் சொல்லிட்டு 10% கான்ட்ரிபியூஷன் அவங்ககிட்டயே வாங்கி அல்வா கொடுத்துட்டாங்க. அதே போல மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மின் கணக்கீடு அது மாதத்துக்கு 2 முறைன்னு சொல்லி அது நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. மாதத்துக்கு 2 முறை இருந்து 1 முறை ஆக்குவோம், அதாக்கல. நீட்டை வந்து முதல் கையெழுத்தில் ஒழிச்சிடுவோம் நாங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சில உதாரணங்கள். அப்படி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து நாங்கள் கொடுப்போம். அதுல என்ன சொன்னாங்க, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கினாங்க. ஆனா இப்போ 1,31,00,000 பேர் இருக்குது, 2 கோடி பேர். அப்ப மீதி 7 லட்சம் பேருக்கு அவங்க வந்து கொடுக்கல. அதை சரி கொடுக்கல ஒரு பக்கம். அதை 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கொடுக்க வேண்டியது தானே, அதுவும் கொடுக்காம பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தி அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா அப்போ உள்நோக்கம் என்ன? அப்ப அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோற்று விடுறதுக்காக அன்னைக்கு வந்து அது கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுத்து வந்து மீதி 70 லட்சம் பேர் விட்டாங்க. அது விட்டுட்டு 1 கோடி பேர் கொடுத்துட்டு அப்புறம் 31 லட்சம் பேர் கொடுத்து 1,31,00,000 பேர். இப்போ நாங்க 2000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணோம். 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணது மக்கள் மத்தியில நல்லா வந்து அது போய் சேர்ந்துருக்கு. அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. 2வது மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. சொத்து வரி ஏத்திட்டாங்க, மின்சார கட்டணத்தை 2 முறை ஏத்திட்டாங்க, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு உயர்வால ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேல அதை வந்து பிடிங்கிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டு இந்த 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன், அப்புறம் கோடைக்கால தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய்ன்னு சொன்னா கள நிலவரை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு வந்து திமுக படுதோல்வி அடைகின்ற அந்த தகவல் இன்னைக்கு போயிருக்கு இன்னைக்கு. அதனால அவங்கள பொறுத்தவரை வந்து என்னன்னா பொதுவாக வந்து எப்படியாவது ஓட்டுகள் வாங்கணுன்ற அந்த சந்தர்ப்பம் தான். ஓட்டுகள் வாங்கணும்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அம்மாவோட ஸ்கீம் நல்ல ஸ்கீம்லாம் நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தாங்க அருமையான திட்டம் நிறுத்தியாச்சு அவங்க. அதே போல இந்த மடிக்கணினி வந்து அது நல்ல ஸ்கீம் தானே, அது ஆரம்பத்துல கண்டினியூ பண்ண வேண்டியதானே. கடைசி நேரத்துல இப்போ வந்து அதை கொடுத்துருக்காங்கன்னா படிக்கிற காலத்துல கொடுத்துருந்தா நல்லது. +2 மாணவர்களுக்கு இல்ல டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கொடுத்துருக்கலாம். ஆனா டிகிரி லாஸ்ட் முடிச்சுட்டு போறவங்க மாணவர்களுக்கு கொடுத்தா அது எப்படி வந்து அது உபயோகமா இருக்கும்? எனவே ஒரு உள்நோக்கம் வந்து வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக தோல்வி பயத்தின் காரணமாகவே இப்படி வந்து அரசு கருவூலத்தை காலி பண்ணலாம், காலி பண்ணுகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட மக்கள் ஒருபோதும் வந்து திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், நீங்க குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையில் ரூ. 2000 வழங்கப்படும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னது இந்த ஒரு புறம் இருந்தாலும், இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் அந்த தொகையை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது வந்து வெறும் அனௌன்ஸ்மெண்டோட கடந்து போகாம அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது ஒரு ஹாப்பியான நியூஸ் அதனை எடுத்துப்பாங்க. நீங்க சொல்றீங்க வாக்குறுதி கொடுப்பாங்க, செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்யாம போவாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் கிரெடிட் ஆன விஷயத்த அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா தானே பார்ப்பாங்க. இல்லைங்க, இப்போ மகிழ்ச்சியா பார்ப்பாங்கன்னா உங்ககிட்ட இருந்து இப்போ நீங்களே வந்து ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்க. உங்க குடும்பத்துல வந்து எவ்வளவு வசூல் பண்ணியிருக்காங்க? சொத்து வரி வசூல் பண்ணிட்டாங்கல்ல. மின்சார கட்டணம் 2 முறை ஏற்றி வசூல் பண்ணி எவ்வளவு பில் வருது எடுத்து பாருங்க. அப்புறம் விலைவாசி எந்த அளவுக்கு வந்து இருக்கு, அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல அது மட்டும் இல்லாம வந்து இது வீட்டு வரி, இப்படி எல்லா பால் விலை எல்லாத்தையும் உயர்த்திட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி உங்களுக்கு கொடுத்தா அது வந்து சாதனையாது. அதனால எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து 2000 ரூபாய் வந்து நிர்வாகத்துல வந்து பல அரசு கருவூல வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து வரி வருவாய் வந்து அதிகப்படுத்தி அரசு கருவூலத்தை வந்து நிரப்பி வைப்போம். ஆனா இவங்க அரசு கருவூலத்தை கஜானாவை காலி பண்ணிட்டு போறதா இவங்க வேலை போற போக்கல. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான். அதனால வந்து இந்த சலுகை எவ்வளவு அறிவிச்சாலும் சரி
மக்கள் வந்து ஒருபோது திமுகவை நம்ப மாட்டாங்க. நான் தான் கேட்கிறேன் நானு. ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், ஒரு சந்தர்ப்பவாதத்தோட உள்நோக்கத்தோடு வாக்குகள் வாங்கலான்ற அடிப்படையில் தான், முழு மனது கிடையாது. அது தோல்வி பயத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை வந்து சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கோ அது நிச்சயமா வந்து அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் நிர்வாக திறமையில் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அதில் அம்மா காலத்துலேருந்து அதே போன்று கழகத்துடைய பொதுச்செயலர் காலத்துலேருந்து எல்லாமே அறிவிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு தோல்வி பயத்தில் வந்து அள்ளி எதுவும் நாங்கள் வீசல நாங்கள். அதனால வந்து எங்களை பொறுத்தவரை வந்து உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த பணத்தை அது வந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபாயில மாசம் இருக்கிறத போயிட்டு நீங்க 1,000 ரூபாய் கொடுத்தாலும் 2,000 ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த காயத்தை வந்து நீங்க திமுக அரசு ஏற்படுத்திய காயத்தை நிச்சயமா இருக்க மாட்டாங்க. காயத்தை ஏற்படுத்திட்டு மருந்து தட்டுற கதையாக தான் இது இருக்குது.